வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு டேர்ம் 1 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அதனுடைய பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். பேஜ் நம்பர் 19லேருந்து 25 வரைக்கும் பார்ப்போம். இதில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்ப்போம், சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்ப்போம். What happens when you apply a force of an object? You push a book on a table, the book moves. மேசையின் மேலே இருக்க ஒரு புக்கை தள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா புக்கு நகர்கிறது. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் மோஷன் ஃப்ரம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தேவைப்படுது. What happens when a batman hit a ball? The ball is already in motion, but with the strike, the speed of the ball increases. பேட்மேன் வந்து என்ன பண்ணுறார்? பேட்ஸ்மேன் ஒரு வரக்கூடிய பந்தை அடிக்கிறார். அடிக்கும்போது அந்த பந்து ஏற்கனவே ஆல்ரெடி இட் இஸ் இன் மோஷன், அது ஏற்கனவே அது மோஷனில் தான் இருக்குது. அதை அடிக்கும்பொழுது அதனுடைய பாலோட ஸ்பீட் இன்க்ரீசஸ். Moreover, the direction of the ball வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. Application of force of an object result in the change in speed, change in direction. ஒரு பொருளின் மீது விசை அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு போனால் பொருளுடைய ஸ்பீடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. When you crush a balloon, ஒரு பந்தினை அழுத்தும் பொழுது ஆர் ப்ரெஷர் ரோட்டி டஃப் சப்பாத்தி மாவினை பிசையும் போது ஆர் புள்ளிய ரப்பர் பேண்ட். புள்ளிய ரப்பர் பேண்ட் என்ன ஆகுது? த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பலூனுடைய ஷேப் மாறிச்சு, ரப்பர் பேண்டோட ஷேப் இந்த சைஸில் இருந்து இந்த சைஸுக்கு இப்படி மாறுச்சு. Application of force in object result in expansion or contraction. எனவே ஒரு பொருள் மீது விசை செயல்படும் பொழுது பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. Look at the picture. The person is applying force to stop the cart from moving. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் என்ன பண்ணுறாரு? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த வண்டியை நிப்பாட்டுறாரு. when the force is applied against the direction of the motion, இந்த மாடு இந்த டைரக்ஷனில் போது அவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. the speed can be reduced or even the motion is stopped completely. அந்த பொருளுடைய இயக்கத்தை நிறுத்துகிறது அல்லது குறைக்கிறது. discuss what happens when you apply brake in the speeding சைக்கிளில் போகும்பொழுது பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பீடை ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் எ பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலை அல்லது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இது சேஞ்ச் த ஸ்பீட், இல்லைன்னா டைரக்ஷன், இல்லைன்னா டைரக்ஷனு ஸ்பீடையும் மாற்றும். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. இப்போ நம்ம பலூன் வச்சு பார்த்தோம், அதில் ஷேப்பை வந்து சுருக்கவோ விரிக்கவோ செய்யும். இப்போ ஆக்டிவிட்டி 3 மூவ் ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட். ஃபோர்ஸ் என்னெல்லாம் பண்ணும்? இன்க்ரீஸ் த ஸ்பீட், சேஞ்ச் த டைரக்ஷன், ஸ்டாப் த மோஷன், கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட். இது எல்லாமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் பார்ட் 1ல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹிட் எ பால். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் மேக்னெட் அட்ராக்ட் ஸ்னெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போது ரிப்பன் கோகனட் ஃபால் ஃப்ரம் த ட்ரீ. டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இது என்ன ஆகுது? ரொட்டேட் இன் இட்ஸ் ஆக்சிஸ். பென்சில் ரொட்டேட் இட்ஸ் ஆக்சிஸ். செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் யூஸிங் த பென்சில்.
பென்சில் வச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட். பென்சில் வச்சு செஞ்ச ஆக்டிவிட்டியில் என்னென்ன மோஷன்ஸ் பார்த்தோம்? ரொட்டேஷ்னல், சர்க்குலர், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லேட்டர் ஆசிலேட்டரி மோஷன் எல்லாமே பார்த்தோம். A fly buzzing around the room is a combination of all these motions and fly path is zigzag. ஒரு அறையில் வந்து என்ன இருக்குது? ஒரு ஈ நகருது அப்படின்னா அதனுடைய பாதை பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கும், இன்க்ளூடிங் ஜிக்ஸாக் மோஷன். You can classify the motion according to the path taken by the object. பொருளின் பாதையை பொறுத்து அதன் இயக்கத்தை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன். லீனியர் அப்படின்னா நேர்கோட்டு, நேர்கோட்டு இயக்கம். மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன். எக்ஸாம்பிள் எ பர்சன் வாக்கிங் ஆன் எ ஸ்ட்ரைட் பாத். நேர்கோட்டு பாதையில் நடைபெறக்கூடிய இயக்கம். ஒரு மனிதன் நேர்கோட்டில் நடக்கிறான் அப்படின்னா அது நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். கர்வ்லீனியர் மோஷன், வளைவு பாதை இயக்கம். மோஷன் ஆஃப் எ பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஒரு பொருள் முன்னோக்கி செல்லும் ஆனால் டைரக்ஷன் மட்டும் மாற்றினால் அது கர்வ்லீனியர் மோஷன். மோஷன் ஆஃப் எ பால் த்ரோன், வீசி எறியப்பட்ட பந்து. சர்க்குலர் மோஷன், மோஷன் இன் எ சர்க்கிள், வட்டப்பாதையில் நடைபெறக்கூடிய இயக்கம். ஸ்வில்லிங் ஸ்டோன் டை டு த ரோப், கயிற்றில் ஒரு கயிறு கயிற்றோடைய முனையில் கல் கட்டப்பட்டிருக்கு, இதனுடைய இயக்கம். இதுதான் என்னது? சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரொட்டேட்டரி மோஷன் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளுடைய இயக்கம் ரொட்டேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் ரொட்டேட்டிங் டாப், பம்பரத்தின் இயக்கம். ஆசிலேட்டரி மோஷன், எ body coming back to the same position after fixed time interval. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் கால இடைவெளியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை என்ன சொல்கிறோம்? ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் பெண்டுலம். பெண்டுலத்தோட மோஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன், முன்னாடி போகும் பின்னாடி போகும், டு அண்ட் ஃப்ரோ மோஷன். இப்படி இருக்கிறது தான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். Zigzag, irregular, the motion of a body in different direction. Example people walking in a crowded street. வெவ்வேறு திசையில் நகரும் பொருளுடைய இயக்கம், அதாவது கூட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல நடந்து செல்லக்கூடிய மனிதர்களுடைய இயக்கம் zigzag motion. First one linear motion, second one curvilinear motion, circular motion, zigzag motion, oscillatory motion. Periodic and non-periodic motion, கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். Motion repeated in equal intervals of time is called periodic motion. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 2 முள் இருக்குது. இந்த ஹவர் வந்து என்னவாகும்னா ஒரு நாளைக்கு 2 times வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் இது ரொட்டேட் ஆகும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய இயக்கத்தை என்ன இயக்கம் சொல்லுவோம்? கால ஒழுங்கு இயக்கம், பீரியாடிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். டேக் அன் எக்ஸாம்பிள் சாப்ளிங் ஸ்விங் இன் விண்ட். காற்றில் அசைந்தாலும் கொடியை பார்த்தோம் அப்படின்னா திஸ் மோஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் இன்டர்வல், இது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. சர்ச் மோஷன்ஸ் ஆர் நான் பீரியாடிக் மோஷன், இத்தகைய இயக்கத்தை ஒழுங்கற்ற நான் பீரியாடிக் மோஷன் அப்படி சொல்லும். ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. புவியை சுற்றி வரும் நிலவோட இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், ஆனால் இது வந்து அலைவு இயக்கம், டு அண்ட் ஃப்ரோ, முன்னாடியும் பின்னாடியும் இது நடக்காது. The children playing in swing is both periodic and oscillatory. ஊஞ்சலில் ஆடக்கூடிய குழந்தைங்களோட இயக்கம் என்னென்னா பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி. ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ, வேகமாகவா மெதுவாகவா அப்படின்றத பார்ப்போம். ஜென்டில், த பிரான்ச்சஸ் ஆர் டான்சிங் ஸ்லோலி. காற்று மெதுவாக வீசும் பொழுது மரத்தோட கிளைகள் மெதுவாக அசையும். பட் இஃப் த ஜென்டில் விண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங், அந்த
காற்று பலமாக வீசும் பொழுது the branches shake violently. அந்த கிளைகள் வேகமாக ஷேக் ஆகும். ஷேக் ஆகிட்டு என்ன ஆகும்? break and fall sometimes. உடைந்து கீழே விழலாம். that is the motion can be slow or fast. இத்தகைய மோஷன் இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் ஸ்லோ மோஷன் பார்த்தோம், அடுத்தது ஃபாஸ்ட் மோஷன். கம்பேர்ட் டு வாக்கிங் சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்ட். நடப்பதை விட சைக்கிளிங் ஃபாஸ்ட். கம்பேர்ட் டு பஸ் பஸ் இஸ் ஃபாஸ்ட். த ஏரோப்ளேன் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் பஸ். பஸ்ஸையும் ஏரோப்ளேனையும் கம்பேர் பண்ணும்போது ஏரோப்ளேன் இஸ் ஃபாஸ்ட். ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் இஸ் எ ரிலேட்டிவ் கான்செப்ட் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மோஷன்ஸ் வி ஆர் கம்பேரிங். எதனோட நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். டாக்ஸி டிரைவர் ஐ ஹாவ் ட்ராவல் 160 கிலோமீட்டர் இன் 2 hours. இது யார் சொல்கிறாங்க? டாக்ஸி டிரைவர். ட்ரக் டிரைவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஹாவ் ட்ராவல் 300 கிலோமீட்டர்ஸ் இன் 5 hours. 5 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு. பஸ் டிரைவர் என்ன சொல்கிறார்? ஐ ஹாவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர்ஸ் இன் 4 hours. 200 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கேன் யூ சே ஹூ ட்ராவல் வித் ஹையஸ்ட் ஸ்பீட்? யார் அதிகமான ஸ்பீடில் வந்தாங்க? லெட் அஸ் கால்குலேட் ஹவு லாங் தே ட்ராவல் இன் 1 hour. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் இன் 1 hour இஸ் ஈக்குவல் டு 160 டிவைட் பண்ணும்போது ஸோ 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 2 வந்து டைம். ஸோ ஆன்சர் இஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ். பஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 100 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 4 hours. அப்போது இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 50 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரக் இன் 1 hour 300 by 5. 300 கிலோமீட்டர்ஸாக 5 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 300 by 5 இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர். மேலே இருக்க டேட்டாஸில் யார் ஃபாஸ்ட்டு? கார். ஸோ கார் வந்து என்ன பண்ணுது? 1 hourல 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. யார் ஸ்லோ அப்படின்னு பார்த்தா பஸ்ஸு. பஸ்ஸு 50 கிலோமீட்டர்ஸ் தான் 1 hourல கிராஸ் பண்ணுது. ஸோ இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் எ டிஸ்டன்ஸ் d in the time t, then the speed is given as speed is equal to distance travelled by time taken. Distance d, time taken t. இதுதான் ஸ்பீட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல் 10 மீட்டர் இன் 2 seconds, then its speed is given as speed is equal to distance travelled by time taken. 10 meter, this is distance, 2 seconds, that is time. So 10 2 divide பண்ணும்போது we get 5 meter per second. ஃபர்ஸ்ட் சம்மில் மீட்டர் பார்த்தோம். இந்த சம்மில் என்ன பார்க்க போகிறோம்னா எ பஸ் டேக்ஸ் 3 hours to cover a distance of 180 kilometers. Then its speed is given as speed is equal to distance travelled by time taken 180 kilometers. So 180 kilometer is distance. Time is 3 hours. So 3. So 60 kilometer per hour. Observe the formula for speed. If we denote distance in meter, தொலைவை மீட்டரில் சொல்லும் பொழுது time by second, then the unit of speed is meter per second. If we denote the distance is kilometer, உடனே speed என்ன சொல்லுவோம்? kilometer per hour. Sometimes we use a unit like centimeter per second. In science, we generally use SI units. SI unit of distance is meter, time is second, speed is meter per second. Bookல page number 25 இருக்க ரெண்டு சம் பார்ப்போம். A car travel 150 meter in 10 seconds. What is its speed? ஸ்பீடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். Distance traveled by time taken. So distance travel 150. Time taken 10 seconds. So 0 cancel ஆகும். 15 meter per second. Priya rides her bicycle 40 kilometers in 2 hours. What is her speed? Speed equal to distance traveled by time taken. Distance is 40 kilometer. Time taken 2 hours. So 40 divided by 2 cancel பண்ணும்போது 20 kilometer per hours.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லெசனோட டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.